இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மாடிப்படியிலேருந்து விழுந்து உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் மாமா எப்படி துடிச்சு போயிட்டாரு. அவர் முகத்தை நீ பார்த்துருக்கணும். நீ உனக்கு ஒன்றும் இல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசு கேட்காம கோயிலுக்கு போய் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிட்டு வந்திருக்காரு. பொய்யான கர்ப்பத்துக்காக மாமா வேண்டிக்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு அவருக்கு உண்மை தெரியும் போது என்ன ஆகும்னு பயமா இருக்குதானா? ஆமா கதிர், அவர் என் மேல காற்று ஆக்குற குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே போகுது. தனா, நம்ம அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மனசுல இடம் பிடிக்கிறதெல்லாம் முடியாம போயிடும். வாழ்நாள் பூரா நம்மளை ஒதுக்கி வச்சிருவார். ஏன் கதிர், நாம இப்பவே போய் அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இல்ல, எனக்கு உண்டானது பொய்யான கர்ப்பம்னு சொல்லிடலாமா? சொல்லிடணும் தான் தோணுது, ஆனா மனசுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. நீ சொன்ன மாமா எப்படி எடுத்துப்பாருன்னு வேற தெரியல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. இல்லதானா, அது தானா தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அவர் முகத்தை பார்த்து சொல்ல முடியுமான்னு தான் தெரியல. இப்போ என்னதான் பண்றது? என்னைக்கு அவருக்கு தெரிய போகுதோன்னு கண்ணி வெடி மேல காலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பயத்திலே தான் காலத்தை ஓட்டணுமா? அப்பா காட்டுற அக்கறையிலையும் பாசத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் நாம புழகி புழகி சாகணுமா? நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்படி முடிவு எடுக்க முடியாதப்போ கடவுளோட துணையதான் வேண்டி நிக்க வேண்டியதா இருக்கு. மாமா எப்படி உனக்காக மாலை போட்டாரோ அதே மாதிரி நான் அவருக்காக மாலை போடலான்னு இருக்கேன். என்னடா சொல்ற? அவர் தன்னந்தனியா காவடி எடுத்துட்டு போறதுனால நானும் கூட போனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது அவர் அதை சாதாரணமா எடுத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு நானும் மாலை போட்டு விரதம் இருந்து காவடி எடுக்க போறேன். சரி கதிர், நீயும் மாலை போட்டு காவடி எடு. சரி, நான் இப்பவே போய் மாலை போட்டுக்கிறேன்.